ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் மோகன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு போர்ட்ரேட் ஒன்று பண்ணியிருந்தோம். சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம இப்போ என்னென்னா அந்த போர்ட்ரேட் எப்படி அப்சர்வ் பண்ணோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஏன்னா இதை தான் நான் ரெஃபரன்ஸாக வச்சு அந்த போர்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இதை என் வியூவில் இருந்து நான் எப்படி அதை கம்போஸ் பண்ணேன்றதை பார்ப்போம். நான் இது ஃபோட்டோஷாப்பில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா உங்களோட விஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு கேரக்டர் கம்போஸ் பண்ணணும். நான் காதை ஏன் ஃபஸ்ட்டாக வரைஞ்சேன்றதை பார்ப்போம். நம்மளோட எப்பயுமே பிகினிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கணும். ஓகே, என்னோடய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே ஒரு ரவுண்டு போட்டுருக்கோம் ஹெட்டுக்கு. ஜா, நெக்கு, ஷோல்டர், நெக்கு, ஷர்ட். எப்பயுமே நம்ம போர்ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம பார்க்குறது எப்பயுமே அந்த ஹேரு, அந்த காஸ்டியூம்ஸில் எப்பயுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது உள்ளே இருக்கிற கேரக்டரை பார்க்கணும். நீங்கள் அதை அனாட்டமி படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த கேரக்டர் உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகும். இதுக்கு தான் நம்ம ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அனாட்டமி படிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அப்போ தான் நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கேரக்டர் டிசைனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண முடியும். இப்போ நான் என் மைண்டில் இப்படி தான் டம்மியாக ஒரு ப்ரப்போர்ட் பண்ணி வச்சுக்குவேன். எந்த கேரக்டர் பண்ணுறதா இருந்தாலும் பேசிக்காக இது மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் காதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஐப்ரோவில் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி காது எண்டிங்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மூக்கோட எட்ஜில் வரும். மூக்கோட எட்ஜில் வரும் அந்த காதோட எண்டிங். இப்படி தாங்க நீங்கள் அந்த ஃபேஷியல் பண்ணணும். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இது மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இருந்துச்சுன்னா, நான் வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இது மாதிரி நீங்கள் டம்மியாக இமேஜ் மேலேயே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக வரும். சென்டர் கம்போசிஷன். ஏன்னா போர்ட்ரேட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரைட் போஸையோ இல்லை ப்ரொஃபைல் வியூன்னு, இந்த ப்ரொஃபைல் வியூவையோ நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. இது மாதிரி ஒரு டைனமிக் வியூ வித்தியாசமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப ப்ரொஃபைலாகவும் இருக்காது, ஒரு மிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸின்றதோடு நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. இது மாதிரி இந்த இடம் கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிடிச்சிக்கணும் பையன். அதனால தான் உங்களுக்கு அப்போ தான் அந்த ப்ரொப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு டேலி ஆகும். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? கண்ணு 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 கண்ணுக்கு கேப்பு. அந்த கேப்பில் தான் நீங்கள் மூக்கு வரையணும். அப்போ தான் உங்களுக்கு மூக்கு கரெக்டாக அந்த இதில் கம்போஸ் ஆகும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் ஒரு போர்ட்ரேட்டை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமே நீங்கள் இதெல்லாம் இந்த கம்போசிஷன்லாம் நீங்கள் மைண்டில் கம்போஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கிரிட்டு போடாமலே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு கேரக்டர் அப்சர்வேஷன்றது உங்களுக்கு ரொம்ப இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு போர்ட்ரேட்டை வித்தவுட் கிரிட் இல்லாமல் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்கள் சும்மா கம்போஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறீங்க, ரஃபாக ஒரு போட்டுக்கோங்க அப்படி. ஏன்னா பிகினிங்கிறது ஒரு வட்டத்தில் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும். அதுலேருந்து எப்பயுமே ஒரு ஜாவாக இருக்கட்டும், சின்ன இருக்கட்டும், எது வேணால் வெளியே வரும் நம்மளுக்கு. அப்படி இதில் தாங்க நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணும். நீங்கள் கோவமாக இருந்தீங்க இல்லாட்டி ஏதாச்சும் நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிளை நீங்கள் இப்படி வச்சுக்கணும். சென்டர் பாயிண்ட்டை ஒன்று எடுத்துக்கணும். இதுதான் உங்களுக்கு அந்த ஹெட்டுக்கான ஒரு ஹெட் ப்ரொபோசிஷன். இப்போ நீங்கள் டம்மியாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ரூம்குள்ளே தனியாக விட்டுட்டு வெளியே போனாலும் நீங்கள் எதையுமே பார்க்காம வரைகிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த மெத்தடு. இதை தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணால் தான் ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், ஒரு க்ரியேட்டிவ் ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு கேரக்டர் க்ரியேஷனாக இருக்கட்டும், நீங்கள் இப்படி பண்ணால் தான் உங்களால் அதை உங்களோட ஓவியம்ன்றது முழுமையடையும். நீங்கள் இந்த நிறைய நானும் பார்த்துட்டேன், இந்த ஸ்மட்ச் பெயிண்டிங்லாம் நிறைய பேர் ஒரு ஆர்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ தான் நானும் அதனால தான் இப்போ இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுதான். ஸ்மட்ச் பெயிண்டிங்கை போய் ஒரு ஓவியம்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது பெயிண்டிங்கே கிடையாது, அது ஒரு எடிட்டிங். இன்னொரு பெயிண்டிங்க்கும் ஒரு எடிட்டிங்க்குமே வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா இது ஓவியமே கிடையாது. அதுக்கு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸ். அதெல்லாம் ஒரு வெல்த்தான்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெக்னாலஜின்றதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா அதை நம்ம வளர்த்துக்க தான் யூஸ் பண்ணணுமே தவிர அந்த மாதிரி ஒரு போலி சித்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் விலை கொடுக்கக்கூடாது. இப்போ சொல்லப்போனால் நம்ம இதுலையே நான் பண்ணலாம். இப்போ இந்த அஜித் ஃபோட்டோ இருந்தது, ஒரு நிமிஷம். இப்போ இந்த அஜித் ஃபோட்டோ இருக்குது, நான் இதிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி எனக்கு இந்த கண்ணு வேணும், இந்த கண்ணு வேலையே நான் வரைஞ்சிக்குவேன், லைன் போட்டுக்குவேன், இப்படியே நான் பண்ணலாம். ஆனால் இது ஒரு சரியான வளர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வளர கிடையாது, ஒரு இமேஜ் மேலே இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இந்த டிஜிட்டல்லையும் இதுவும் பண்ணலாம். டிஜிட்டல்ன்றது நிறைய பேர் தப்பாகவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மட்ச் பெயிண்டிங் பண்ணுறாங்க, அது மாதிரி உட்காந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்னா எப்பயுமே ட்ரேஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் ட்ரேஸ் பண்ண நீங்கள் ஒரு மிஷின் ஆகிடுவீங்க, ஒரு காப்பி கேட் மிஷின். நீங்கள் எப்பயுமே ஒரு புது ஆர்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் எப்பயுமே உருவாக்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஓவியத்தோட சிறப்பை நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். நீங்கள் அதை உருவாக்கிட்டீங்கன்னா வைங்களேன், ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி அது. ஏன்னா உங்கள் படைப்புலேருந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் அது வெளியே வரும். அதுக்கு தான் நீங்கள் எப்பயுமே இது அனாட்டமின்றது நிறைய சொல்லி தராங்களா இல்லையான்னு தெரில. இனிமேட்டு நான் அந்த அனாட்டமியை நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றேன். அதுக்கு என்னென்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் ஸ்கெட்சிங். எப்பயுமே லைன்ஸ் போடுங்க நிறையா. நீங்கள் போடுற லைன்ஸில் தான் உங்களோட கேரக்டர் கம்போசிஷன் கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் லைன்ஸ் நல்லா போட அந்த லைன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணணுன்னா நீங்கள் நல்லா ஒரு ஸ்பியர் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு ஃப்ளோவில் வரணும் அந்த சர்க்கிள்லாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் பேப்பர்லேயே பண்ணியிருப்பேன். எனக்கு ஏன்னா பேப்பரில் அந்த அவுட்புட் சரியாக வர மாட்டேங்குது. அதனால தான் இதில் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எப்பவுமே டெக்னாலஜியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்றது இதில் தான் தெரியும். இதே நான் மேனுவலில் பண்ணலாம். மேனுவல்னால் நான் அதுக்கு டைம் ஆகும், பென்சில் சீவிட்டு நான் பேசிக்காக ஒரு சோம்பேறி, அதனால் அது இதாக முடியாது. ஏன்னா இது இருக்கிறப்போ நான் க்ரியேட் பண்ணுவீங்க நீங்கள் நிறையா. அதுக்காக ஒரே ஒரு இது மட்டும்தானே தவிர இந்த இமேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ட்ரேஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த ஸ்மட்ச் பெயிண்டிங் சொல்லிவிட்டு அதை பண்ணுறதோ அது நல்லா தான் இருக்கும். அது ஒரு எடிட்டிங்காக நினச்சிக்கணுமே தவிர அது பெயிண்டிங் கிடையாது. நான் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இந்த அப்சர்வேஷனை காட்டுறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்ற டுட்டோரியல் வேணும்னாலும் நான் போடுறேன். ஓப்பனாக சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு ஓவியத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த போர்ட்ரேட்டு, இந்த காப்பி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. நான் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு பயம் வருது. இப்போ ஆர்டிஸ்ட்டை நீ என்ன பண்ண போகிற, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிற, வேலை இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. வேலை இருக்குங்க, இது பண்ணுறதுக்கு நிறையா வேலைகள் இருக்குது. கற்பனையாக யோசிக்கிறதுக்கு ஆட்கள் தான் ரொம்ப குறைவாக இருக்காங்க. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது.
நீங்கள் எப்பயுமே உருவாக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இதுக்கு தான் அந்த ஓவியத்தை பார்க்கணும்னு நான் சொன்னதுக்கான காரணமே இதுதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் உங்களுக்கு நிறையா இருக்கும். நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி தரலான்றீங்க. ஆர்ட்டில் எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது, அதை நம்ம அவ்வளோக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணுன்ற விஷயமே அங்கே தான் இருக்குது. அதை நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறதுனால தான் ஓவியர்கள் நிறையா வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க. இதுவும் ஒரு கலை தாங்க, ஓவிய கலைன்றது. அதனால தான் இப்போ வரைக்கும் பாருங்கள், இந்த பாட்டு பாடுறவங்க, அப்புறம் டான்ஸர்ஸு, ஆக்டர்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரிட்டிஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ஓவியர்கள் மட்டும்தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா நல்ல ஓவியர்கள் இருக்காங்கனாலே நிறைய யோசிக்கணுங்க. நீங்கள் யோசித்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு படம் வரைய முடியும். ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு பேக்ரவுண்டு, ஒரு சினாரியோ நீங்கள் உருவாக்கணும்னா நீங்கள் நிறைய அதை யோசிக்கணும். ப்ரீ பிளான், இதுக்கு நிறைய கம்போசிஷன்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரே நேரத்தில் நான் எல்லாத்தையுமே சொன்னேன்னா உங்களுக்கு அது புரியாமல் போயிடும். ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் நான் போடுற அப்டேட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது புரியும். ஏன்னா நான் இது பண்ணுறதெல்லாம் என்னோடய வே ஆஃப் மெத்தடில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கான்செப்ட் ஆர்ட்ன்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. நிறைய பேர் என்னென்னா கான்செப்ட் ஆர்ட் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ யாராக இருந்தாலும் பணம்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்க. இப்போ நானே ஏன் வரையினா நான் இந்த கலையை தெரிஞ்சு வச்சேன், அது மூலியமாக சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஓவியம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இந்த ஓவியத்தோட இது இங்கே நிறைய பேருக்கு இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கிடையாது. இப்போ டிஜிட்டலாக நான் பண்ணுறேன்னா அதை ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஜிட்டலு நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்கன்றவாங்க. அதுவும் தவறு. நம்ம இதுக்கும் நிறைய யோசிக்கணும். யோசித்தா தான் ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியுமே தவிர நம்ம வந்து டிஜிட்டல் நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஜிட்டல்ன்றது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், யோசிக்க வைக்கும். இதிலே நம்ம திருட்டுத்தனமாக பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. நான் அந்த இமேஜில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு ட்ரேஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஸ்மட்ஜ் ஆர்ட்டு, ஸ்மட்ஜ் பெயிண்டிங் கூட சொல்ல மாட்டேன், ஸ்மட்ஜ் எடிட்டிங், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு யோசிச்சு பண்ணுறதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது நிறைய பேருக்கு புரியவும் மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா நீங்கள் பார்க்குற நிறையா சினிமாஸ், அப்புறம் ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது நிறைய யூஸ் ஆகும். யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்ன்றது யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட கற்பனை திறன்றது அப்போ தான் கொஞ்சம் வரும். அது மாதிரி நீங்கள் பார்க்குறதுல எல்லாத்துலேயுமே ஓவியம் இருக்குங்க. ஓவியம் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சும்மா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா காசு கொடுத்தாலும் நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியுமே தவிர எனக்கு காசு இருக்குது நான் வரைவேன்னா உங்களால் வரையவே முடியாது கட்சி. ஏன்னா இது ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கலை. எவ்வளவோ பண்ணலாங்க இதில். ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்னா உனக்கு என்ன தெரிஞ்சு நீங்கள் டிஜிட்டலில் பண்ணுறீங்க, தெரியாமலாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கும் எல்லாமே தெரியும். ட்ரெடிஷ்னலுக்கு இப்போ நான் ஒரு கொஸ்டின் பண்ணுவேன், ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறவங்க ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ன்றது கேன்வாஸ்லேயே வரையக்கூடாது. அதுவுமே ட்ரெடிஷ்னல் ஆர்ட் கிடையாதுங்க. நீங்கள் அந்த கேமரோ வேறு எந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ஆயில் பெயிண்டிங்ஸோ எந்த ப்ரஷஸுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது பேரும் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த காலத்தில் வரைஞ்ச மாதிரி அந்த மரத்துலையோ அந்த பெயிண்டிங் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய டெக்னிக்காக அப்பயே கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க பாருங்கள். எது அதெல்லாம் எடுத்து அந்த பூவில் இருந்து இந்த மரப்பட்டையிலேருந்து இதிலெல்லாம் பெயிண்ட்டு தயாரிப்பாங்க. அதெல்லாம் சாலிடாக இருக்கும். அந்த ரவிவர்மா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சாலிடாக இருக்கும். இப்போ பெயிண்டிங்ஸ் அந்த குவாலிட்டி இருக்க மாட்டேங்குது.
டிஜிட்டல் ஆர்ட்னு நிறைய பேத்துக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் டிஜிட்டல் ஆர்ட்டோட நிலைமை இந்தியாவில் அப்படிதான் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே நிறைய கம்போசிஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. நான் ஃபர்தராக பெயிண்டிங்ஸ் வீடியோஸ்லாம் நான் மேக்ஸிமம் போர்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு அனாட்டமின்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோவில் ஃபுல்லாக நான் போட்டுடுறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் அதை கம்போஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். நம்ம அப்டேட்ஸில் அது தனியாக போயிட்டுருக்கோம் ஒரு சீரீஸ் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப், இந்த கான்செப்ட் ஆர்ட், இந்த ஓவியத்தால் என்ன பயன், இதில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம், ஒரு ஓவியத்தை பற்றி நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு ஓவியத்தை எப்படி பார்க்குறதுன்றதை நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டேன். சிம்பிளாக இதை நான் ஸ்பீடு பெயிண்டிங்காக போட்டு விட்டு பின்னாடி கூட உட்காந்து பேசலாம். நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பேசினா தான் உங்களுக்கு புரியும். நம்ம பெருசாலாம் எதுவும் இந்த டைமுக்குள்ளே பண்ணிட முடியாது. எப்படி இதுவும் டைம் ஆகும். நிறைய பேர் இதையே காப்பி பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு இமேஜ் வச்சுட்டு அதே மாதிரி தான் அதை ட்ரேஸ் பண்ணுங்க. இந்த மலை வேணும்னா ஒரு மலை இமேஜ் கூகுளில் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து அப்படி வச்சு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி அது மேலே அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிடுவாங்க. எவ்வளோ வழிகள் இருக்குது. அந்த வழியில் போகாதீங்க. அந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் கற்றுக்கவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் அதையே தான் ஃபாலோ பண்ணுவீங்களே தவிர கற்றுக்க மாட்டீங்க. சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் எதையுமே பே பண்ணல, சும்மா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்ட் மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கூட இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுமேன்னு தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி நம்ம இவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஒரு போர்ட்ரைட்டுன்றப்போ உங்களுக்கு இது தான் தேவைப்படும். மற்றபடி இதனால் நான் வரைஞ்சதெல்லாம் ஒரு கான்செப்ட் ஆர்ட் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக உருவாக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன எனக்கு என்ன தெரியுன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த போர்ட்ரேட் நான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் இதில் நம்ம செஷனில் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வராது. நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறதுன்றது தான் நம்ம சேனலோட ஒரு எய்மே. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதோட தெரிய மாட்டேங்குது. எது ஒரு க்ரியேட்டிவ் ஆர்ட்டு, எது ஒரு காப்பி கேட் ஆர்ட்டுன்றது வித்தியாசமே கூட நம்ம மக்களுக்கு அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். மற்றபடி இந்த வீடியோ பிகம் அன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய ஒரு வே ஆஃப் மெத்தடில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ரொம்ப நன்றி.